ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ டெல்லியில் இந்த காக்ரோச் பார்ட்டி அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுது. அந்த நீட் தேர்வு வினாத்தேல் கசிவுக்கு எதிராக தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. நடிகர் பிரகாஷ்ராஜ் ஆதரவு. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வீட்டுக்கே போய் முற்றுகையெல்லாம் பண்ணி அவர் மூக்குலந்தெல்லாம் ரத்தம் வந்துச்சு, அடிச்சு இழுத்துட்டு போனாங்கலாம் செய்திகளில் பார்த்தோம். நீங்கள் இந்த போராட்ட வடிவம், இந்த அமைப்பு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்துட்டு அது பெரிய ஒரு எழுச்சி. இந்தியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒன்று கொண்டு வந்த போது ஏற்பட்ட எழுச்சி. பின்னால் வந்துட்டு ஜன்மோர்ச்சா, பிறகு ஜனதாதள் அப்படின்னு பிபிசிங்க இருந்த போது அப்போ ஏற்பட்ட ஒரு எழுச்சி. நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏற்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டத்தில் ஏற்பட்ட தமிழ் தேசிய எழுச்சி, தமிழண்டா அப்படின்னு சொன்ன அது உலகத்தை உலுக்கிய அந்த நிகழ்ச்சி, அதுக்கு இணையான ஒரு பெரிய ஒரு எழுச்சி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஏன்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, ஒரு நீதிபதி வந்துட்டு இந்த வேலை கிடைக்காத இளைஞர்களை வந்துட்டு சொன்ன விதம் ஏதோ அந்த சமூகத்தில் தேவையற்றவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக காக்ரோச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னதையே பேராக்கி, அப்போ இருந்த அந்த மக்கள் இளைஞர்களுக்கு இருக்கிறது அந்த கொதிப்பை வந்துட்டு அந்த வார்த்தையால் அப்படியே ஒருங்கிணைச்சிட்டாரு அவர். அபிஜித் திப்கே வந்துட்டு அவர் பண்ணது தான் ஒருங்கிணைச்சிட்டாரு. இது வந்துட்டு இன்னைக்கு 3 கோடி பேருக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்துட்டு அதில் இருக்கான். அவ்வளோ பேர் வந்துட்டு அது எழுச்சி வந்துருச்சு. அவங்க ரொம்ப மையமாக சொன்ன அந்த ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா, அது நீட்டு தேர்வு தொடர்பான அந்த குளறுபடிகளால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த மக்களுக்கு யாரும் பொறுப்பேற்பது? நீ தான் கல்வி அமைச்சர், நீ இதுக்கு நீ பொறுப்பேற்கணும், பொறுப்பேற்று நீ பதவியை விட்டு விலகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ரொம்ப ஒரு குறைவான ஒரு டிமாண்டு தான். ஆமா, நமக்கு நீட்டு கூடாதுங்கிறது கூடாதுன்றது தான். நம்ம ஏன் நீட்டு கூடாதுன்றோம்? முதல்ல வந்துட்டு ஒரு மருத்துவத்துக்கு போகக்கூடிய ஒரு மாணவனுக்கு வந்துட்டு +2 வரைக்கும் அதற்கான தகுதி தேர்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு முறையும் பாஸ் பண்ணிட்டு தான் வரேன். அதில் அதிகபட்ச நம்பருக்கு டெசண்டிங் ஆர்டரில் தான் கொடுக்குறோம் சீட்டு. 2வது விஷயம், அதுக்கான தேர்வு வந்துட்டு நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு அவங்க வைக்கக்கூடிய அந்த நீட்டு தேர்வு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்படையிலேயே அந்த டெஸ்ட்டுக்கும் மருத்துவக் கல்லூரியில் சேரணும் அப்படின்ற அந்த ஆர்வத்திற்குமான ஒரு அடிப்படை அந்த தேர்வில் கிடையவே கிடையாது. அது நடத்துறதும் வந்துட்டு அந்த கொஷின் நடத்துறது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதெல்லாம் ஒரு கேப்பபிளான ஒரு இடமும் கிடையாது. 3வது விடயம், பயிற்சி இல்லாமல் யாரும் வந்துட்டு அதை பாஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாரும் வந்துட்டு கட்டாயம் கோச்சிங் சென்டருக்கு போய் ஆகணும். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், இது கிராமத்தாங்க இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு இன்எலிஜிபிள் பிளேஸ். அது அந்த இடத்துக்கு போக முடியாது, கோச்சிங் சென்டருக்கு போக முடியாது, போனாலும் புரியாது, அவனுடைய புத்திக்கு வந்துட்டு அது எட்டாது. மருத்துவம் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவனுடைய கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அதெல்லாத்தையும் வந்து மருத்துவம், பயாலஜி, இதனுடைய நீட்சி தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு அப்படியே ஒரு பாடத்திட்டமாக வருது. அதனால் அவன் ஈஸியாக படிச்சுட்டு அவன் டாக்டர் ஆகிடலாம். ஆனால் இதில் தான் ரொம்ப கஷ்டம். இந்த நீட்டு தேர்வில் அவன் பாஸ் பண்ணுறது தான் ஒரு கஷ்டம். எப்படி இந்த ஜீட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும், அதில் இதில் பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டிசைன் பண்ணது என்னென்னா, ஒரு செக்மெண்ட் பணக்காரர்கள், எலைட்ஸு, ஹையர் மிடில் இன்கம் குரூப்பு, இதுக்காக டிவைஸ் பண்ணி அதன் மூலமாக வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு மருத்துவக் கல்லூரிகளை வந்துட்டு வணிக ரீதியாக கொண்டு வந்துட்டு அதில் போய் சேர்றதுக்கான எலிஜிபிலிட்டியை அந்த நீட்டு கொடுக்குது. இதான் உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னோம்னா கார்பரேட் முதலீட்டு திட்டம் அப்படின்றது தான் நீட்டு தேர்வு. அப்போ நம்ம இதை எதிர்க்கிறோம். இது வேணாம், இது தேவையில்லை, இது அவசியமற்றது அப்படின்னு நம்ம 3 இடங்கள்லேருந்து நம்ம எதிர்க்கிறோம். அப்போ ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீட்டு இருக்கட்டும்னு சொல்லலை, நீட்டை தொடர்பாக வந்துட்டு இதை தேர்வை நல்லா நடத்தணும், இதை சரியாக நடத்த தவறிட்டீங்க, அதனுடைய விளைவு இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, அதனால நீங்கள் பதவி விலகணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிரின்சிபலுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அடிப்படையே எதிர்க்கலை. ஆனால் அவங்க வந்துட்டு அரசை பொறுப்பாக்குறாங்க. அரசனுடைய ஃபெயிலியரை வந்துட்டு காரணம் காட்டி அதற்கு நீ பொறுப்பேற்று பதவி விலக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று திரட்டுறாங்க. அது ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெறும் அது நீட்டுக்கு எதிரானது அப்படின்றது ஒன்று, காக்ரோச் அப்படின்றது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னோம்னா, அதில் ஜனநாயகத்தை குடி நோண்டி புதைக்கக்கூடிய ஒரு மோடி அரசுக்கு எதிராக உருவான இந்திய மக்களினுடைய இயல்பான ஜனநாயக கட்சி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அது ஜனதா வச்சிருக்கிறதுக்கு காரணம், முதல்ல ஜனதா பார்ட்டி அப்படின்றது ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜனதான மக்கள் தானே, ஜனதான மக்கள் கட்சி அப்படின்னு அவன் கொண்டாந்துட்டான். ஸோ அது ரொம்ப முக்கியமானது அது. ஸோ உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல அதுக்கான
தாக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் இன்னைக்கு வந்துட்டு பெருசான ஒன்று தான் அவன் என்ன பண்ணுறான். அதில் இவர் வந்தார் இல்லையா, அந்த வான்சோங் வந்துட்டு உடனே என்ன ஆச்சு, அவர் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் உட்காந்துற உடனே அது பெரிய அளவு கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிட்ட உடனே இவங்க எதிர்பாராத விதமாக அதை ஒடுக்கலாம் அப்படின்ட்டு இவங்க போய் இவங்க அந்த பார்லிமெண்ட்டை நோக்கி அந்த பேரணியை போகிறோன்னு சொல்லும்போது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு எவ்வளோ தடைகள்லாம் தாண்டி மக்கள், மாணவர்களும் இளைஞர்களும் திரண்டு போய் அந்த பேரணியில் கலந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய ஒரு அடக்குமுறை பண்ணும்போது வந்துட்டு அதை எதிர்த்து நின்று, அதாவது பெல்லட் கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போட்டு அந்த குண்டெல்லாம் போட்டு குருவி சுடுறதுக்குலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அதை சுட்டு அது முதல்ல காஷ்மீரில் பயன்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் பல முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அது அப்புறம் வந்துட்டு இந்த ஷாக் பேட்டர்னில் அடித்தா மின்சாரம் ஒரு அளவுக்கு இதாகும், அதெல்லாம் வச்சுலாம் அடிச்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி நின்று இருக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த போராட்டம் நடந்துருக்குது, பயந்துட்டானுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அது இன்னைக்கு 3வது நாளில் வந்துருக்குது புதுசாக. அன்னைக்கு திங்கக்கிழமை அடித்தடி, பெரிய அளவுக்கு அடக்குமுறை. நேற்று வந்துட்டு மறுபடியும் அவங்க கூட்டியிருக்காங்க. நேற்று பல ஆயிரக்கணக்கில் மறுபடியும் கூட்டிட்டாங்க. என்னைக்காக தொடருது. அப்போ இதில் நம்மளை போன்ற தமிழ்நாடு போன்ற ஒரு முக்கியமான மாநிலம் என்ன பண்ணுது, நீட் ஒழிப்புக்கு எதிராக ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்காது, தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் மருத்துவம் படிச்சுட்டு நல்ல உயர் பதவிக்கு வந்துட்டாங்க. இதே நீட்டு தேர்வு வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் தேர்வுக்கு வந்துட்டு அடிப்படையாக வைக்கும்போது அதில் தமிழ்நாடு தான் 75, 76, 80% வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் தான் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட், எம்டி, டாக்டர் ஆஃப் மெடிசன், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செய்யுது. அதனால் தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பு வந்துட்டு ரொம்ப ஒரு காத்திரமான ஒரு எதிர்ப்பு. அது இந்த எதிர்ப்பு வந்துட்டு வழிகாட்டக்கூடியது. ஆனால் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பல மாநிலங்கள், அந்த மாநிலங்கள்லாம் அந்த அளவுக்கு மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது. உத்தரப்பிரதேசம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, அடுத்தபடியாக நம்ம மற்ற இடங்கள்ல கிடையாது. அதனால் வந்துட்டு இது ஒரு வாய்ப்பாக, மருத்துவம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால் முழுமையான ஒரு ஒழிப்புன்ற இடத்துக்கு அவங்க வரல, அவ்வளோதான். ஆனால் நம்ம அதை பயன்படுத்தணுங்கிற இதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் வந்துட்டு அதோட கலக்கும் போது தான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு உள்ளபடியே ஜீவன் வரும். ஏன் அப்படின்னோம்னா, இது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இன்னொன்று அவங்களுக்கு உருவாகுது. மருத்துவக் கல்லூரிகளில் நிறைய அரசியல் தொடங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவங்க முன்வைக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு ஒன்றும் 1000 கோடிலாம் தேவையில்லை, 200 கோடி இருந்ததுன்னா மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனையை உருவாக்கிடலாம். மருத்துவமும் கிடைக்கும், மருத்துவ கல்வியும் கிடைக்கும். அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக இது பண்ணலாம். 7 லட்சம் மருத்துவர்களை உருவாக்குறது ஒரு இலக்கா வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு நீட்டு தேர்வை கொண்டு வரான் மோடி அரசு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்தியாவை போன்ற ஒரு பாப்புலேட்டட் கண்ட்ரிக்கு வந்துட்டு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் வந்துட்டு அதற்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. இந்த காக்ரோச் பார்ட்டி அப்படிங்கிறது நீதிபதி சொல்லி உருவாகுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கொள்கை, தத்துவம், தலைவர், வரலாறு இதையெல்லாம் பேசி ஒரு அமைப்பு கட்டுவதை விட ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள், பாதிப்பு, இதிலிருந்து தரலும் போது இவ்வளோ பெரிய ஆட்கள் வராங்க. டக்குன்னு அமெரிக்காலேருந்து ஒருத்தர் ஃப்ளைட்டில் இறங்கி வராரு, கையில் அம்பேத்கர் படத்தை வச்சிருக்காரு, கான்ஸ்டியூஷனுங்கிறாரு. அவருக்கு முன்னாடி அந்த அபிஜித் அப்படிங்கிற 30 வயது இளைஞர் பின்னாடி இத்தனை பேர் திரள்றாங்களே, இதில் வேற எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்குன்னே வச்சுக்கோங்க. அது சிதைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கா இல்லையா? இப்போ இதில் ஒரு லீடர்ஷிப்பே கிடையாது. இதுக்கு யார் லீடர்ஷிப் கொடுப்பா? நீங்கள் கவனிக்கணும். இப்போ அம்பேத்கர்னு ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு லீடர்ஷிப்பை கொடுக்குது, உள்ளபடி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இங்கே முக்கியமாக தேவை என்ன அப்படின்னா, இந்த திராவிடியன் ஐடியாலஜியும், பெரியாரும், இந்த சமூக நீதியும், இந்த நீட்டு ஒழிப்பும் அங்கே போகணுன்ற நான். அதில் போச்சு அப்படின்னா தான் பின்னணியில் வந்துட்டு ஒரு வேளை பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அந்த முகங்கள் இருந்தால் கூட அது நம்ம உடைக்கலாம். அப்படி ஒரு சந்தேகத்தை எல்லாரும் எழுப்புறாங்க. இல்லை, நானும் மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்ஸே கூட இப்படி குழுக்களை உருவாக்கும், மோடிக்கு எதிராக, ஏன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற பனிப்போருக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உதாரணம் வந்து குஜராத்ல இருந்த படேல் சமுதாயத்தினர் இடஒதுக்கீடு போராட்டம் நடந்தது. பெரிய கலவரம் அடிச்சு, அந்த அவர் பேர் வந்து ஆஸ்கே படேல் ஏதோ ஒருத்தர். கடைசியில் அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாம் அமௌனுக்கு அப்புறம் அவர் பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அதனால நமக்கு இந்த நேரம் நடக்கும்போது இந்த டெம்ட் ஆயிரும். பின்னாடி எல்லாம் அண்ணா சாரு அப்படியே பெரிய ஊழலை ஒழிக்க போறேன் அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் போய் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் அவர் தூங்க ஆரம்பிச்சாரு. அவர் அது ஒரு அரசியல் கட்சியா வர்றதே அவர் விரும்பல.
அது கெஜ்ரிவால் செஞ்சதை அவர் எதிர்த்தாரு. ஆனா கெஜ்ரிவால் தான் வந்துட்டு இந்த காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றாக வந்தாரு. அதை அவர் விரும்பல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அண்ணா சார் அதை விரும்பல. ஆக்சுவலா அதுதான் இங்க ஒரு இந்த ட்விஸ்ட் கடைசியா சரியா வந்துச்சு. யாரால? ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய கெஜ்ரிவால்னால அந்த ட்விஸ்ட் கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம தான் அதை ஏற்படுத்தணும். இப்ப நீங்க எடுத்துங்க, நம்மளுடைய பெரிய ஒரு போராட்டமா நடந்துச்சு இது ஜல்லிக்கட்டு போராட்டம். அதே ஒரு அரசியல் இயக்கமா மாறல. எல்லா அரசியல் கட்சியும் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஆனா அதுவும் ஃபார்ம் ஆகல. நம்மளாம் வெளில நின்றுட்டு அதுக்கு சப்போர்ட்டா இருந்தோம். கடைசியில் ஒண்ணுமே இல்லாத போயிட்டு அப்படியே போயிடுச்சு. புரியுதுங்களா? அதில் ஆர்கனைஸ்டா இருந்தவன் வந்துட்டு இப்போ இந்த வீராசாமி மணிகண்டன் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் விஜய் பின்னாடி நின்று அதுவும் இல்லாத போயிட்டு வெளில வந்துட்டாங்க. ஆமா, இப்ப ஏதாவது செய்ய முடியுமான ஆர்வத்தோட போயிட்டு ஏமாந்து வெளில ஜெகதீஷ் அப்படிதான் வெளியே. ஆமா ஆமா, அந்த மாதிரிலாம். ஏன் நம்மளே எடுத்துக்கங்களேன், நம்மளும் ஒரு 6 மாசம் இருந்துட்டு அப்படியே வெளில வந்துட்டோம். அப்ப என்ன அப்படிங்கன்னா, ஒரு போராட்டம் நடக்கும்போது அதுக்கு ஒரு அரசியல் வடிவமா உருவாக்குறதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும், கொண்டு போகணும். அந்த விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு அந்த புத்தி இருக்கவே இருக்காது. ஃபோர்ஸ்ஃபுல்லா போய் மாட்டிக்குவாங்க. இப்போ இங்க வந்துட்டு அடிச்சா ஒடிச்சா ஒடுக்குனா நின்று போயிடுச்சு. ஆனா காக்ரோச் ஜனதா பார்ட்டி நிக்குது. அங்க அடிச்ச அளவுக்கு இங்க அடிக்கல. கடற்கரையில போட்டு நல்லா கவனிக்கணும். நீங்க இங்க அவங்களுக்கு சோறு போட்டதே மக்கள் தான் சோறு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா அது நிக்குது. டெல்லி தலைநகர்ல இது நிக்குது. அப்போ இதுக்கு நம்ம தான் ஊட்டம் கொடுக்கணும். ஊட்டம் கொடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல தான் அவங்களுக்கு விட்டுறலாம். நம்ம ஒரு இதை நம்ம பயன்படுத்திக்குவோங்கிறீங்க. பயன்படுத்தி அது பேக்ரவுண்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இது ஒரு கார்பரேட் அரசியல் ஜீவா. இந்த கார்பரேட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் நிர்ணயிப்பான், எல்லாருமே வாங்குவான். இப்போ அந்த பையன் ஒரு வேலை இல்லாத இளைஞர்கள் அவனுக்கு ஒரு கோபத்தில் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கலாம். உள்ளபடி நாணயமா இருந்தானா அபிஜித் தீப்கே வந்திருக்கலாம். ஆனா அவனையும் ஷேப் பண்ணி கொண்டு போறது வந்துட்டு கார்பரேட்டையும் ஷேப் பண்ணிட்டு போயிடலாம். இந்த எனக்கு வாங்சுக் வந்ததுல வந்துட்டு எனக்கு ஒரு பெரியது என்னன்னா, அவர் வந்துட்டு ஒரு கிளைமேட் போராளி. அவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடதுசாரி சிந்தனை உடையவர்களாக தான் இருப்பாங்க பொதுவா. ஸோ அப்படிப்பட்டவர் ஒரு போனதுனால என்ன ஆயிடுச்சு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒன்று கிடைச்சிருச்சு. ஆனா இங்க இருந்து அது ஆல் இண்டியா லெவல்ல போகணும். காங்கிரஸோ பிஜேபியோ போயிட்டு அதுல கொட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அசிங்கமா போயிடும். ராகுல் காந்தி போனாரு பாருங்க, இவ்வளவு காலில் தான் எடுத்து போறாரு அவரு. அந்த மாதிரி போறாரு. இங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பல இணையதளங்கள் நம்ம ரூஸ்டர் உட்பட எல்லாமே நாங்களாம் பேசிட்டு இருக்கிறோம் அதை பத்தி. ஆனா எனக்கு என்ன அப்படின்னோம்னா, மெயினா நான் பாக்குறது நீட்டு ஒழிப்புன்ற ஒரு இடத்துக்கு அவங்க ஏன் வரலன்ற ஒரு இது ஒன்று இருந்துச்சு. ஸோ இப்போ நேற்று முந்தா நாள் நடந்த அந்த அடக்குமுறைக்கு பிறகு இதை நம்ம பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மளுக்கு இயல்பாகவே எழுந்து போச்சு. அவ்வளவுதான். ஸோ நீங்க அப்படிதான் பாக்குறீங்க? அப்படிதான். இப்போ திமுக இருக்கு. திமுக நீட்டு எதிர்ப்புல வந்துட்டு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம். ஆனா அவங்க ஒன்று சொல்றாங்க, நீட்டை வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாது அப்படின்றது அந்தந்த மாநிலங்களுக்கு விட்டு கொடுத்துடணுன்றாங்க. இது நமக்கு சாதகமான விஷயம், ரொம்ப சாதகமான விஷயம். அது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இடைமும் கூட. ஏன்னா கேரளா வந்துட்டு நீட்டை எதிர்க்கல, கர்நாடகா நீட்டை எதிர்க்கல, ஆந்திரா தெலுங்கானா நீட்டை எதிர்க்கல. நம்ம எதிர்க்கிறோம். நம்ம எதிர்க்கிறதுக்கான கிரவுண்ட் சுச்சுவேஷனை நம்ம கிட்ட நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்குது. நம்ம நிறைய பேரை படிக்க வைக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே நல்லா பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க நிறைய மருத்துவமனைகளும் இருக்குது. ஸோ நம்மளுக்கான தேவைக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டு இவன் வந்துட்டு பிடுங்குறான். ஏற்கனவே 15% ஆல் இண்டியா கோட்டா ஏஐக்கு சொல்லி பிடிச்சான். அதோட நம்ம நிறுத்திக்கிட்டு விட்டுருக்கலாம். ஆனா அதை தாண்டி பண்ணும்போது இங்க நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அதை எதிர்க்கிறதுக்கு. போச்சு ஏதோ ஒண்ணு. இப்போ அதை விடக்கூடாதுன்றாங்க. இப்போ இதே ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்றது மூலமா நீட்டா வந்துட்டு நம்ம கட்டாயம் வந்துட்டு ஒழிச்சு கட்டிடலாம். அட்லீஸ்ட் கட்டுப்படுத்திடலாம். அதுக்கு ஒரு டூலா பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய அரசியல், ஒரு மாற்று அரசியலுக்கான அடிப்படை இருக்குல்ல, அதுல ஒரு மாற்று ஜனநாயக அரசியலுக்கான அடிப்படை. காங்கிரஸும் அல்லாத பாஜக அல்லாத. ஆமா, இன்னைக்கு திமுக இருக்கிற நிலைமைக்கு இந்த இந்தியா கூட்டணியை ஒழிக்கிறதுக்கும் காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கும் பிஜேபி ஒழிக்கிறதுக்கு ஒரு சரியான வழி அங்க போனார்னா. ஏன்னா நாங்க ஏன் நீட்டை ஒழிக்கிறோன்றதை பற்றி ஸ்டாலின் அங்க பேசினாரு அப்படின்னோம்னா அது ஒரு பெரிய டேர்ன் ஆகும். அவர் டெல்லிக்கு போகணுங்கிறீங்க? ஆமா, டெல்லிக்கு போகணும். போய் அவர் பேசணும். ஏன்னா இப்போ சட்ட ரீதியான ஒரு துணை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பலம் திமுக உண்டு. அவங்களுக்கு சட்ட பலத்தை கொடுக்கக்கூடியது வில்சன் இருக்கிறாரு, இன்னும் பலரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் பண்ணலாம். காங்கிரஸ் வந்துட்டு இதை கபடிகரம் பண்ண நேற்று கூட ஆம் ஆத்மி கட்சி அதான் எச்சரிக்கை பண்ணிருது. அதிஷி சொல்லியிருக்காங்க பாரு, அதுதான் நீ திடீர்னு இப்போ வர அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஆம் ஆத்மி போயிட்டு அதை சப்போர்ட் பண்றாங்க. திமுக போயிட்டு சப்போர்ட் பண்ண தான் இவங்க காங்கிரஸே உள்ள வர்றான். ராஜா தான் போயிட்டு பண்ணார். ஆராசா முதலே போயிட்டாரு. அந்த இவரு அந்த சுற்றுச்சூழல் போராளி பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தாரு. கனிமொழியும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கொஞ்சமா போறாங்க. ராகுல் காந்தி பிரியங்கா எல்லாம் போறாங்க. கூட காங்கிரஸ்காரன் பாருங்க, ராகுல் காந்திக்கு தான் இங்க போராடுறானே ஒழிய
அவங்களுக்காக அவங்க அடக்குமுறையை ஒடுக்குமுறையை பத்தி எதிர்த்து வந்துட்டு போராட வரல. அவன் தலைவனுக்கு ஏதோ மூக்குல கொஞ்சம் ரத்தம் வந்துடுச்சான், அதனால அவன் போடுறேன், அவ்வளவுதான். அதனால நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும், தமிழர் நலனோட ஒட்டி இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒழிக்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பு. ஸோ இதை கட்டாயம் இது உள்ள போய் அந்த லீடர்ஷிப்புக்கு வந்துட்டு எந்த நம்மளுடைய பார்வையை கொடுத்து அதன் மூலமா அதை ஸ்ட்ரெங்தன் பண்ண அப்படின்னோம்னா, எப்படி இந்த ஜனதா பார்ட்டி உருவாக்குறதுக்கு வந்துட்டு திமுக பின்னணியில இருந்தது பலருக்கும் அந்த வரலாறு தெரியாது. அது மாதிரி இதை பயன்படுத்தி செடியனை வந்துட்டு அதுக்கு அனுப்பிட்டாரு கலைஞர். செடியன் தான் அதுல முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. ஆமா, அவர் டெல்லியில அவர் வீட்டுல வச்சுதான் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே அவர் தான் பண்ணாரு. செடியனை ரொம்ப மதிப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி அது வந்துட்டு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்திய ரீதியில இருக்கக்கூடிய சோசியலிஸ்டுகள் அவங்க எல்லாருமே வந்து அடைக்கலமா தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாங்க. பெர்னாண்டஸ், ஆமா, பெர்னாண்டஸ் உட்பட. இங்க மட்டும் சுதந்திர காற்று இருக்குன்னா சொன்னாரு. ஆமா, இங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லாரும் பதுங்கினாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ அது மாதிரி ஒரு லீடர்ஷிப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி கொடுத்தா திமுக நல்லா இருக்கும். குறிப்பா ஸ்டாலின் அங்க போய் பேசணும். போயிட்டு பேசணும் அப்படின்னோம்னா தான் அவன் அடங்குவான். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஆமா, ஒரு வித்தியாசமான கோணத்தை தான் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப இது இவர்கள் சொல்வது போல இது ஒரு அமெரிக்கா சதி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழக்கமான பாஜகவுடைய கற்பிதங்கள் தான். இல்ல, அதாவது பாஜகவுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 3 கோடி பேர் ஒருத்தர் மெம்பர் ஆகுறாங்கன்னா அவன் வந்துட்டு நிர்ணயிக்கிறான். இன்னைக்கு வாக்கின் மூலமா நம்ம அதனால தான் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இவிஎம் வந்துட்டோம். சூத்திரமா எதிர்க்குதோ அதை ஒழிக்கணும்னு நம்ம வந்துட்டு நிற்கிறோம். நம்ம வந்துட்டு அதனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, அவன் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இட்டு கட்டி பேசி ஒழிச்சு கட்டிடுவான். அவன் ஒன்றும் இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. அது பாரதிய ஜனதா இது எந்த அளவுக்கு எதிர்க்குது அப்படின்னு 30ஆம் தேதி அவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணிக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாரி நிறைய கல் எடுத்து நிறுத்துறாங்க ஜந்தர் மந்தர் கிட்ட. அவங்க கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு இந்த லாரி வந்துருக்குது, ஏன் இவ்வளோ கல் எடுத்து வச்சிருக்கிறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு படம் வருது. பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அந்த யூனிஃபார்மோட வந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பிஜேபியினுடைய குண்டர் படம். அவங்க வராங்க, பேர் இல்லாத வராங்க, அவங்க வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் மஃப்டிலேயே வராங்க. இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதெல்லாம் வந்துட்டு லைவ் டெலிகாஸ்டே பண்ணலை இங்கிலீஷ் சேனல்ஸ் யாரும். நான் இன்னைக்கு பார்க்குறேன், NDTVயில் வரல, இந்தியா டுடேல வரல, எந்த ஒரு 5-6 தொலைக்காட்சிகள் இதை பற்றி செய்தியே இல்லை. அன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது. அதுக்கு முன்னாடி மோடி வந்துட்டு அந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடி இப்போ ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன்ற பேரில் முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு பேசுறாரு. அவர் அதானே பண்ணுவார். ரொம்ப தூரத்தில் இருக்கு ப்ரெஸ்ஸு, அவர் பேசிட்டு போறாரு, அதை வச்சு வாதிக்கிறான். இந்த விஷயத்தையும் அவன் காட்டல. அப்போ ஊடகத்தை முதல்ல கட்டுப்படுத்திட்டான். ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக நடக்குது பாருங்க அந்த கிரைம். ஸோ பெரிய கிரைமை வந்துட்டு அவன் அரங்கிட்டு இருக்கான். இதில் வந்துட்டு திமுகவும் தமிழ்நாடு பார்ட்டிசிபேட் பண்ணாது இருக்கிறது மிகப்பெரிய எதிர்காலத்தில் பின்விளைவுகளை ஏற்படுத்தும். பண்ணணுங்கிறீங்க? இப்போ போயிட்டு பங்கேற்கலன்னா பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இப்போ தமிழ்நாட்டை ஐசோலேட் பண்றதுல வந்துட்டு பாரதிய ஜனதா மும்முரமா இருக்கிறான். தமிழ்நாட்டை அவனுக்கு ஐசோலேட் பண்ணணும். இப்போ திமுக தள்ளியாச்சு, அதிமுக தள்ளியாச்சு. ஒருத்தன் எடுத்தாந்து ஒரு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்மி பீஸ் எடுத்தாந்து வச்சுட்டான் முதல்வரா, முடிஞ்சு போச்சு. எதுவுமே தெரியாதவங்களை வச்சு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை கட்டுப்படுத்துறான், அரசை கட்டுப்படுத்துறான், தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துறான். இப்ப இந்த இடத்துல நம்ம ஆல் இண்டியா லெவல்ல நம்மள பலம் பெறல அப்படின்னோம்னா இதுதான் ஸ்ட்ரெங்தன் ஆகும். இப்ப இதுல போயிட்டு நம்ம பங்கேற்றோம் அப்படின்னோம்னா அந்த இளைஞருடைய பார்வை நம்மளை நோக்கி திரும்பும். ஸோ முட்டாளங்கள்லாம் வந்துட்டு தாவேகா பக்கம், புத்திசாலி இளைஞர்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டியான திமுக காக்ரோச் ஜனதா பார்ட்டி பக்கம் போறது அப்படின்றது வரும். அப்ப இது பாஜக வீழ்த்துவதற்கு கூட அந்த காக்ரோச் உதவும். ஆமா ஆமா ஆமா, ஒரு சிறு பொறிங்கிற மாதிரி 2 பேரையும் ஒழிக்கணும். மோடி பதவிக்கே ஆபத்து காக்ரோச்சால. ஆமா ஆமா ஆமா, அது ஏற்படுத்தணும், உறுதியா ஏற்படுத்தணும் அப்படின்னோம்னா அந்த 2 இதுவும் சரியா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இவிஎம் அங்கே வச்சோம்னா அவன் நிச்சயமா இவிஎம் எதிர்ப்பான், காக்ரோச் எதிர்ப்பான். இவிஎம் வச்சிட்டோம்னா போதும், முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். இவிஎம் கிடையாதுன்னு போட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் பீகார், மத்திய பிரதேசம் எல்லா இடத்துலையும் பற்றியும் அதுக்கப்புறம் கவலை இல்லை, மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். ஒதுங்கி நின்னோம்னா ஐசோலேட் ஆகிடுவோம். கண்டிப்பா. இந்த விஷயம் குறித்து மட்டும் இல்லாமல் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா என்ன செய்யணும்? எப்பவும் தெற்குல இருந்து தான் எல்லா விடிவும் இந்தியாவுக்கு வந்திருக்கு. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே ஒரு மாற்றம்ங்கிறத திருநெல்வேலிக்காரனும், மதுரைக்காரனும், தஞ்சாவூர்காரனும் தான் தீர்மானிச்சிருக்கான். கன்னியாகுமரி, வேலூர் புரட்சி எல்லாமே அதே மாதிரி. சமூக நீதி போராட்டம்னாலும் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே. இந்தியாவில உள்ள அங்க பீகார்ல உள்ள யாதவுக்கும் இடஒதுக்கீடு போராட்டம் தமிழ்நாட்டுல தான் நடத்திருக்கு. இல்ல, அங்க இருந்துட்டு
அவர் மண்டல் விந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் முன்னாள் நீதிபதி ஒரு நேரம் வந்து இடம் வந்துட்டு திடல் தானே, அங்கே தானே வீரமணி இருந்தார், நம்மளுடைய ஐயா ஆனமுத்து ஐயாவும் இருக்காங்க, அவங்க தானே எல்லாத்தையும் தொகுத்து தராங்க, என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும் அவ்வளோத்தையும் தொகுத்து தராங்க. ஸோ இங்கேருந்து தான் அதெல்லாம் எடுக்கணும். இப்போ இதை நம்ம முன்னெடுக்கலைன்னா என்ன ஆகும்? சோ இதை நீங்க அப்படி பாக்குறீங்க, தமிழ்நாட்டின் வரலாற்று மரபின் தொடர்ச்சியா இதையும் கையில் எடுங்கிறீங்க. இந்திய அரசியல்ல முக்கியமான கட்டத்துல வந்துட்டு சேவை செஞ்சிருக்கு. காமராஜர் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு, அது வேற. ஆனா காமராஜருடைய செய்கை எதுவும் தமிழனை பலப்படுத்தல, ஆனா திமுகனுடைய செய்கை தமிழனை பலப்படுத்தி இருக்குது. இப்போ அதை வந்துட்டு மேற்கொண்டு நம்ம கொண்டு போனோம். தமிழ்நாடு, தென் மாநிலம், அப்படியே வட இந்திய பிற்படுத்தப்பட்டவர்கள், இஸ்லாமியர் எல்லாருக்கும் அரணான விஷயத்த தமிழ்நாடு செய்ய வேண்டிய கடமை வரலாற்று ரீதியா அந்த பாத்திரம் வருது தொடர்ச்சியா இருக்கு. அதை தமிழ்நாடு செய்யணும், திமுக தலைவர் அதை செய்யணும் ஒரு கோரிக்கையவே இந்த நேர்காணல் மூலமா நீங்க வச்சிருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பார்ப்போம், ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றத்திற்கு இந்த மாதிரியான உரையாடல்கள் உதவும் நம்புறேன். அத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல மாற்றங்கள் வந்தா மகிழ்ச்சி எல்லோருக்கும் தான். நன்றி.